கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக அழைக்கப்பட்டவர்கள் கால். நாம் எல்லோருமே பிதாவாகிய தேவனாலே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த அழைப்பை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும்போது தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம், அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். For many are called, but few are chosen. அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் என்று இயேசு சொல்லுகிறார். ஆம், பிரியமான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது மிகவும் முக்கியம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு அழைக்கப்பட்டார்கள். 6 லட்சம் பேர். எத்தனை பேர் கானானுக்குள்ளாக பிரவேசித்தார்கள்? 2 பேர் மாத்திரம்தான் பிரவேசித்தார்கள். அவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மற்ற எல்லோருமே பிரவேசிக்க முடியாமல் போனார்கள். அநேகர் அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 2லிருந்து 8 வசனங்கள், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். குமாரனுக்கு கல்யாணம் செய்கிறார் என்றால் அந்த கல்யாண விருந்து சாலை எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அது ஒரு ராஜா வீட்டு கல்யாணம். ராஜா தன்னுடைய குமாரனுக்கு எவ்வளவு சீரு சிறப்புமாக கல்யாணம் செய்யும்படியாக விரும்புவார். அழைக்கப்பட்டவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். வேறு ஒரு ஊழியக்காரரை அங்கே அனுப்புகிறார். அந்த ஊழியக்காரரை அனுப்பும்போது அவர்கள் போய், எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறது, விருந்து, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் போய் சொன்னார்கள். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். இன்றைக்கும் அதே கதை தான் தொடர்கிறது. ஏன் சபைக்கு வரவில்லை என்றால், முக்கியமான வேலை வந்துவிட்டது, அதற்கு நான் போய்விட்டேன். பிதாவாகிய தேவன் எல்லோருமே பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பை நாம் அசட்டை செய்யும்போது அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழக்கிறோம். ஒருவன் வயலுக்கு போய்விட்டேன் என்று சொல்கிறான், ஒருவன் தன் வியாபாரத்துக்கு போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அந்த ஊழியக்காரரை பிடித்து கொலை செய்கிறார்கள்.
ராஜா அதை கேள்விப்படுகிறார். பெரிய விருந்து, தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்யும்படியாக அநேகரை அழைத்திருக்கிறார். ஆனால் அவர்களோ வர மனதில்லாது வயலுக்கும் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மேலும் அந்த ஊழியக்காரரை பிடித்து கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆதி முதலாக பிதாவாகிய தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே வந்தார். அவர்கள் மூலமாக அழைத்தார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் சொற்ப பேராகவே இருந்தார்கள். இயேசுவுக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டான். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தான். அவனாலே யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். அதுக்கப்புறமாக இயேசு தம்முடைய ஊழியத்தை துவங்கி உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக ஜனங்களை வழிநடத்தினார். அங்கும் தேவனுடைய குமாரனை உதாசீனம் செய்தார்கள். அவரை கொலையும் செய்து போட்டார்கள். அன்பானவர்களே, இது எத்தனை உதாசீனம் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. உன்னதமான தேவனுடைய அழைப்பை ஒருபோதும் உதாசீனம் செய்யாதிருங்கள். இரண்டாவது நாம் பார்க்கும்போது மோசேயை தேவன் அழைத்தார். மோசேயை பற்றி நாம் நன்கு அறிவோம். 6 லட்சம் பேரை 40 வருட காலமாக வனாந்தரத்திலே வழிநடத்தின ஒரு மாபெரும் லீடர். எகிப்திலே தேர்வு செய்யப்பட்டார். யாத்ராகமம் 33:17. அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். பிதாவாகிய தேவன் பேர் சொல்லி அழைத்தார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். உச்சடியிலிருந்து அவனுக்கு தரிசனமானார். அவனுக்கு அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்து இஸ்ரவேல் மத்தியிலே அனுப்பினார். இஸ்ரவேலர்கள் மோசேக்கு கீழ்ப்படிந்து எகிப்தை விட்டு அணியணியாக புறப்பட்டார்கள். அந்த அழைப்பை மோசே அசட்டை செய்யவில்லை, உடனே ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கனை கொண்டு கர்த்தர் பேசும்போது ஏசாயா 51வது அதிகாரம் 2வது வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். For I called him alone and blessed him and increased him. அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெருக பண்ணினார். அன்பானவர்களே, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம், இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று இஸ்ரவேலர்களுக்கு ஏசாயா தீர்க்கன் மூலமாக உணர்த்தப்பட்டது. அந்த வழியில் தான் நாம் எல்லோருமே வந்தோம். நமக்கும் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். அவருக்குள்ளாக நாம் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். அவன் ஒருவனாக இருந்தான், அவனை அழைத்தார். உடனே அந்த அழைப்புக்கு அவன் செவிசாய்த்தான். தன்னுடைய தேசம், தன்னுடைய இனம், தன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு காணாத தேசத்திற்கு அவன் கடந்து சென்றான். அவனுடைய கையாட்சிக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லை. அப்பொழுது அவன் விசுவாசத்திலே கர்த்தருடைய நாமத்தை நம்பி அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானாக அவன் கடந்து சென்றான். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நான் அந்த அழைப்பை அசட்டை பண்ணாமல் ஆபிரகாமை போல மோசேயை போல ஏற்றுக்கொள்வோம் என்றால் தேவன் நம்மை எடுத்து இந்த உலகத்திலே பயன்படுத்துவார். அதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம்
19-20 வசனங்கள். இயேசுவின் நாட்களிலே அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களை அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலி ஆட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த இடத்துல உங்களை நீ வைத்து பாருங்கள். உங்களை இயேசு அழைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னுடைய தகப்பனிடத்திலே நான் அனுமதி கேட்க வேண்டும் என்று சொல்வீர்கள். அல்லது இந்த வேலையை நான் முடித்துவிட்டு வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்வீர்கள். ஆனால் செபதேயின் குமாரர்கள் அப்படி அல்ல. யாக்கோபும் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு அழைக்கிறார். அவர்கள் உடனே தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலி ஆட்களோடு கூட படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே கீழ்ப்படிந்தார்கள். அந்த அழைப்பை உடனே ஏற்றுக்கொண்டார்கள். செபதேயுவை உண்டாக்கின கர்த்தர், இந்த யாக்கோபு யோவானை சிருஷ்டித்த கர்த்தர், உன்னதமானவர், இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், உலக இரட்சகர் இயேசு அழைக்கிறார். அந்த அழைப்பை உடனே ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை ஆச்சரியமான காரியம்! இன்றைக்கு அநேகர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். வீட்டிலே அனுமதி வேண்டும், குடும்பத்திலே அனுமதி வேண்டும், அவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நான் செய்ய இயலாது என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, மோசேயோ ஆரோனோ யாரிடத்திலும் அனுமதி கேட்கும்படியாக அவர்கள் கடந்து செல்லவில்லை. கர்த்தருடைய சத்தம் கேட்ட உடனே கீழ்ப்படிந்தார்கள். அதே போல செபதேயின் குமார்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவின் பின்னே சென்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் அறிவீர்கள். ரோமர் 1 அதிகாரம் 2 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனுமா தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, தான் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தேன் என்பதை அங்கே முன்னுரையாக அவர் கொடுக்கிறார். முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று தன்னை சொல்லுகிறார். இயேசுவுக்கு வேலைக்காரன், ஊழியக்காரன் என்றால் வேலைக்காரன். அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்லையே. அப்போஸ்தலர்கள் 12 பேர். ஒருவன் யூதாஸாக போனான். மிச்சம் 11 பேர். அந்த யூதாசனுடைய இடத்தை நிரப்புவதற்காக மத்தியா இணைக்கப்படுகிறார். விசேஷித்த அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வருகிறார். எனவே அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனுமா என்று எழுதுகிறார். தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று எழுதுகிறார். அன்பானவர்களே, அவரை கொண்டு அநேக நிருபங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக பாருங்கள், அதே பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8 அதிகாரம் 30 வசனம், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். தேவன் முன்குறிக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார் அல்லவா, என் பிதா ஒருவனை தெரிந்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரான். அப்ப பிதா முன்குறிக்க வேண்டும். அநேகர் வருவாங்க, அநேகர் இயேசுவின் நாமத்தை தரித்துக் கொள்வாங்க. ஆனால் முன்குறிக்கப்பட வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். மோசே முன்குறித்தார், அழைத்தார். ஆபிரகாமை முன்குறித்தார், அழைத்தார். செபதேயின் குமாரர்களை முன்குறித்தார், அழைத்தார். பவுலை முன்குறித்தார், அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களை ஆக்கியும் இருக்கிறார். ஆபிரகாமை நீதிமானாக மாற்றினார். இன்னும் அநேகர் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். பாவிகளாக இருந்த அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தவுடனே அவர்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார்.
உன்னதமான திட்டத்திற்காக அவர்களை முன்குறித்து அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த முன்குறிக்கப்பட்டவர்களே நீங்களும் நானும் ஒருவராக இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய பிரயாசமாக இருக்க வேண்டும். எனவே அழைப்பை அசட்டை பண்ணாதிருங்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அழைப்பை அசட்டை பண்ணினவர்களை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16 21 வசனங்களில் ஊமையாக கர்த்தர் சொல்கிறார். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். பெரிய விருந்து, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அந்த விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அந்த ஊழியக்காரர் போய் சொல்ல ஆரம்பித்தார். எல்லாம் ரெடியாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களே வாங்க விருந்துக்கு. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். எல்லாருக்குமே வேலை இருக்கும். வேலை இல்லாத நபர் யாராவது இருக்க முடியுமா உலகத்தில்? சில சோம்பேறிகள் வேணா இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலை இருக்கிறது. காலை எழுந்ததுலேருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்குமாக வேலை இருக்கிறது. இரவில் கூட வேலை பார்க்கிறவர்களும் உண்டு. ஆக வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அழைப்பு என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? அந்த அழைப்பை நாம் அசட்டை பண்ணினால் அந்த அழைத்த நபர் எவ்வளவு வேதனை கொள்ளுவார்? அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ போக்கு சொல்ல தொடங்கினார்கள். என்ன சொன்னார்கள்? ஒருவன் சொல்லுகிறான், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும். அந்த வயலை பார்த்து அந்த வயலில் விவசாயம் செய்யணும் அப்படி என்ற ஒரு ஆர்வம். எனவே வயலை கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். மற்றவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். நான் இப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால நான் வரக்கூடாது. இங்கே பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு போக்குகளை சொல்லுகிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நான் வயலை கொண்டேன் என்று சொல்லுகிறான், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று வேற சொல்றான். வேறொருவன் என்ன சொல்றான், நான் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை நான் சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு போக்குகளை சொல்லுகிறதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். எஜமானுடைய கட்டளை என்னவாக இருந்தது? லூக்கா 14வது அதிகாரம் 21வது வசனம். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அந்த எஜமானுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ பெரிய விருந்து ஆயத்தம் செய்த அந்த எஜமான் எவ்வளவு வேதனை கொண்டிருப்பார்? கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஏனென்றால் விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அந்த விருந்தெல்லாம் வீணாய் போய்விடும். எனவே அந்த சாப்பாட்டு வேலை வந்துவிட்டது, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். அழைக்கப்பட்டவர்களோ அசட்டை செய்து விட்டார்கள், சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். அதனாலே நீ எல்லாரையும் போய் அழைக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னதமானவர். முதலாவது தன்னுடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் என்று அவர் சொல்லுகிறார். யூதரிடத்திலே அனுப்பப்பட்டார். அவர்களோ அவரை அசட்டை பண்ணினார்கள். எனவே புறஜாதிகளிலே அவர் பிரசங்கிக்கப்பட்டார். குருடர்களை சுகமாக்கினார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், சப்பானிகளை நடக்க செய்தார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். இன்னும் எத்தனையோ அற்புதங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து சென்றது. லூக்கா 14:22 நாம் பார்க்கும்போது, ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். பெரிய விருந்து, அழைக்கப்பட்டவர்கள் உதாசனம் செய்து விட்டார்கள், இன்னும் நிறைய இடம் இருக்கிறது. இன்றைக்கு அதே நிலைமை தான் நீடிக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சொற்ப ஜனங்களாக இருக்கிறார்கள்.
உதாசீனம் செய்யக்கூடியவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அதற்கு ஆயத்தமாக இருங்கள். மீண்டும் எஜமான் சொல்லுகிறார், லூக்கா 14வது அதிகாரம் 23-24 வசனங்கள். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. ஒரு மனுஷன் கூட அந்த விருந்தை ருசி பார்ப்பதில்லை. ஏனென்றால் அழைப்பை உதாசீனம் செய்தார்கள். அதனால் நீ என்ன செய்ய? பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா என்று சொன்னார். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அநேகர் சொல்லுகிறாங்க, ஏன் இப்படி பலவந்தம் செய்கிறீர்கள்? ஏன் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட எங்களிடத்தில் வந்து சொல்லுகிறீர்கள்? இது உன்னதமான தேவனுடைய திட்டம். பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட செய்தி, உலகம் எங்கிலும் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி. இது தேவனுடைய செய்தி, இறை செய்தி. காதுள்ள எல்லோருமே அதை கேட்டு ஆக வேண்டும். இது ஒரு உலகத்திலே ஒரு மூலையிலே நடந்த விஷயமாக இருந்தாலும் உலகம் முழுவதும் சொல்லப்பட வேண்டிய ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. எனவே அது பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே அந்த எஜமான் என்ன சொல்லுகிறார்? நீ பெரு வழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அந்தபடியாக விருந்து சாலை அநேகராலே நிறைக்கப்பட்டது. ஆனால் அழைக்கப்பட்டிருந்த அந்த நபர்களிலே ஒருவன் கூட அந்த விருந்தை ருசி பார்ப்பதில்லை. அன்பானவர்களே, பரலோக ராஜ்ய கதவு திறந்திருக்கிறது. நீங்கள் அதில் பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? லூக்கா 13வது அதிகாரம் 28வது வசனம். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சகல தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க போகிறார்கள். அப்பொழுது அழைக்கப்பட்டவர்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனம் செய்தவர்கள் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே போய் பங்கடைவார்கள். லாசரு மரித்து ஆபிரகாமுடைய மடியிலே போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்திலே போய் அவன் வேதனைப்பட்டான். அக்கினி ஜுவாயிலே வேகிறனே என்று சொல்லுகிறான். அந்த விதமான அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் பங்கடைவார்கள். நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தீர்க்கதரிசிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அழைப்பை உதாசீனம் செய்யாமல் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். 10 கன்னிகளை பற்றி உண்மையை நாம் பார்க்கிறோம். 5 கன்னிகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகள் புத்தியற்றவர்கள். மணவாளன் வருகிற வேளையிலே அவர்கள் கடைக்கு எண்ணெய் வாங்கும்படியாக போய்விட்டார்கள். மற்ற கன்னிகள் எண்ணெய்கள் இருந்தபடினாலே தீவட்டிகளை ஆயத்தம் செய்து மணவாளனோடு கூட அங்கே சென்றார்கள். கதவு அடைக்கப்பட்டது. அதை மறந்து போகாதிருங்கள். தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லோரையும் ரட்சிக்க திட்டமிட்டிருக்கிறார். அவர் நம்முடைய மணவாளனாக இருக்கிறார். சபை அவருடைய மணவாட்டியாக இருக்கிறது. எனவே ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். Blessed are those who are called to the marriage supper of the Lamb. And he says unto me, these are the true saying of God. எவ்வளவு தெளிவாக வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று அங்கே எழுது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
அழைக்கப்பட்ட அழைப்பை அசட்டை பண்ணாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். மறந்து போகாதிருங்கள். For many are called, but few are chosen. அதில் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும். மோசேயைப் போல அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆபிரகாமைப் போல அழைப்பிற்கு கீழ்ப்படியுங்கள். செபதேயின் குமார்களைப் போல இயேசுவுக்கு ஊழியம் செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். தாமதம் இல்லாமல் அனனியா மூலமாக ஞானஸ்நானம் பெற்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தானே, அவனைப் போல மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய அழைப்பை நாங்கள் அசட்டை செய்யாது, முற்பிதாக்களைப் போல அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்யவும், மகிமையிலே மூடு கூட நித்தியமாக வாழக்கூடிய பாக்கியத்திற்கு பங்கு உள்ளவர்களாக எங்களை தகுதிப்படுத்தவும், உம்முடைய சத்திய வசனத்தின்படியாக எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்தியல் வேண்டுமாய் இரட்சகர் இயேசுவின் மூலமாக இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமீன். அன்பானவர்களே, எங்களிடம் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் இருக்கிறது. வருட சந்தா ரூபாய் 50 செலுத்தி இந்த மாத இதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் இந்த மாத இதழ் மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த புத்தகங்கள் வேண்டுமென்றால் ரூபாய் 300 செலுத்தி அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள், அதே போல சகோதரிகள் எழுதின புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ரூபாய் 300 செலுத்தி அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரே வழி என்ற தபால் வழி வேத பாடம் எங்களிடத்தில் இருக்கிறது. 6 பகுதிகளை கொண்ட அருமையான ஒரு வேத பாடம். ரூபாய் 100 செலுத்தி அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 6 மாத கால அவகாசம் இருக்கிறது. தபால் வழியிலே அவைகளை பயின்று ஒரு அழகிய சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைன் வகுப்புகளுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய திருச்சித்தத்தின்படியாக, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியாக அவர்களை உருவாக்க அது மிகவும் உதவியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாலிப பிள்ளைகளை வேர்ல்டு எவாஞ்சலிசம் பைபிள் ஸ்கூலில் சேர்த்து பயன்பெறலாம். உங்கள் பகுதியில் வேதாகம பாடசாலை மற்றும் சகோதரிகள் கூட்டம், சுவிசேஷ கூட்டம் நடத்த விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்கள் பகுதிக்கு வந்து சத்தியத்தை அங்குள்ளவர்களோடு கூட சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம். சபை வளர்ச்சிக்கு, உங்கள் பகுதியிலே கர்த்தருடைய சபை உருவாவதற்கு அது மிகவும் ஊன்றுகோலாக இருக்கும். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் யூடியூப் சேனல் துவங்கி இருக்கின்றோம். நிகழ்ச்சிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வத்தலக்குண்டு பைபாஸ் சாலையிலே உள்ள கெத்செமனே கார்டன் என்ற இடத்திலே கிறிஸ்துவின் சபையாக நாங்கள் கூடி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து வருகிறோம். அந்த ஆராதனையிலே நீங்கள் வந்து பங்கு கொள்ளலாம். கர்த்தருடைய செய்தியை கேட்கலாம். நாம் ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். எனவே எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த இடத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு வரலாம். எங்களுடைய மொபைல் எண் 9443558041 மற்றும் 6379350509 என்ற மொபைல் எண்ணுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் எங்களை சந்திக்க விரும்புகிறவர்கள் இந்த மொபைல் எண் மூலமாக தொடர்பு கொண்டு எங்களை இல்லத்திலே வந்து சந்திக்கலாம். ஆவிக்குரிய ஆலோசனைகளை பெற்று செல்லலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.